ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் எப்படிங்க, நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே போடுற முதல் கையெழுத்து. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். சோ தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊரு, இந்த ஊரு, அந்த மாவட்டம், இந்த மாவட்டம், அந்த சிட்டி, இந்த சிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். நாங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்க, போட்டிருக்காங்க. ஏன்னா வாயிலேயே வர சொல்றதுக்கு நாங்க என்ன டிஎம்கேவா? தீகரா சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வட சொல்றதுக்கு டிஎம்கேவா? படை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. எப்படிங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா? இல்ல. அதுலயும் பாருங்க கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன அப்ளை? அதான் சொல்றாருங்களே. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம், நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஏன் சார், ஏன் இப்படி? திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்றம்